கனடாவின் புதிய பாதுகாப்பு திட்டம். கனடா மத்திய அரசு கனேடிய பாதுகாப்பு துறையில் $6.6 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளது. கனடாவில் மேற்கொள்ளப்படும் ஆயுத தயாரிப்பை அதிகரிக்கவும், அதே போல இந்த ஆயுத ஏற்றுமதி மூலம் கனடாவுக்கு வருகின்ற வருமானத்தை அதிகரிக்கவுமே இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனை DIS என்று குறிப்பிடுவார்கள். டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ராட்டஜியில் 70% ஒப்பந்தங்கள் முன்னுரிமை அடிப்படையில் கனேடிய நிறுவனங்களுக்கே வழங்கப்படும். இதன் மூலமாக கனடாவில் 1,25,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். மேலதிகமாக இது தொடர்பான தொழில்நுட்பத்துறையுமே வளர்ச்சியடையும். இது மட்டுமல்லாமல் எதிர்வருகின்ற 5 ஆண்டுகளில் $82 பில்லியன் கனடா அரசு இந்த திட்டத்துக்கு ஒதுக்க உள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம், விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சி, சென்சர்கள், ஆயுதங்கள், வெடிபொருட்கள், தானியங்கி முறைமைகள் இத்திட்டம் மூலமாக உருவாக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் நோக்கமானது கனடா தன்னை பாதுகாத்து நட்பு நாடுகளின் பொறுப்புகளை நிறைவேற்றும் திறனை பெறுவது, பாதுகாப்பு துறை சார்ந்த வருமானம் 3 மடங்காக அதிகரித்தல், கனடாவின் ஆயுத ஏற்றுமதி 50% அதிகரித்தல், கனடாவில் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிகள் வலுப்பெறுதல். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதன் மூலமாக அமெரிக்காவினுடைய இந்த 51வது மாநில அச்சுறுத்தலுக்கு கனடா அதனுடைய பதிலடியை வழங்கியுள்ளது.